பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா. இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க போகிறதுங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் இருக்கின்ற முக்கிய நிகழ்ச்சிகள் அல்லது முக்கிய விஷயங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். சுபகிருது வருடம் வைகாசி மற்றும் ஆனி மாதங்களை கொண்டது தான் ஜூன் மாதம். ஜூன் மாத பௌர்ணமி என்பது 14/5/2022 அன்று வருகின்றது. அமாவாசை என்பது 28/5/2022 காலை 6:44 முதல் 29 ஜூன் மாதம் காலை 8:34 வரை அமாவாசை. பிரதோஷ தினம் சிவனை வழிபடுவதற்கான மிக முக்கியமான நாள் 12/5/2022 ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 26/5/2022 அன்றைய தினமும் ஞாயிற்றுக்கிழமை. பிரதோஷ வழிபாடு என்பது பலவிதமான சங்கடங்களுக்கும் தோஷங்களுக்கும் நிவர்த்தி செய்யப்படுகின்ற ஒரு சிறப்பான வழிபாடு. வாஸ்து நாள் 4/5/2022 அன்று காலை 9:58 10:34 வரை வாஸ்து நாள் இருக்கின்ற காரணத்தினால் அன்றைய தினம் வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிக சிறப்பான நேரமாகும். சங்கடகர சதுர்த்தி 17/5/2022 வெள்ளிக்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தி இருக்கின்றது. அன்றைய தினம் விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்வது சிறப்பாகும். பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி என 10/5/2022 வெள்ளிக்கிழமை மற்றும் 24/5/2022 வெள்ளிக்கிழமை ஆகிய 2 தினங்களும் கொண்டாடப்படுகின்றது. சஷ்டி என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானை வழிபடுகின்ற மிக சிறப்பான நேரமாக 5/5/2022 ஞாயிற்றுக்கிழமையும் 19/5/2022 ஞாயிற்றுக்கிழமையும் வருகின்றது. அடுத்ததாக நம்ம ஒரு மாதத்தில் சில சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டிய நாட்களாக பார்த்தால் அஷ்டமி என்பது 7/5/2022 செவ்வாய் என்றும் 21/5/2022 செவ்வாய் என்றும் வருகின்றது. கரிநாள் என்பது 15/5/2022 புதன்கிழமை என்றும் 20/5/2022 திங்கட்கிழமை என்றும் வருகின்றது. அன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் தவிர்ப்பது மிக மிக நல்லதாகும். அடுத்தது இந்த ஜூன் மாதம் கிரிவலம் செய்வதற்கான மிக சிறப்பான நேரம் என்று பார்த்தால் 13/6/2022 இரவு 8:17 முதல் 14/6/2022 மாலை 5:33 வரை கிரிவலம் செய்வதற்கு மிக சிறப்பான உகந்த நேரம். அதே நேரத்தில் 12/5/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று வைகாசி விசாகம் முருகப்பெருமானை வழிபடுவதற்கான மிக சிறப்பான நாளாகும். 13/5/2022 அன்றைய தினம் காஞ்சி மகா பெரியவாள் அவர்களுடைய பிறந்த தினம். இந்த ஜூன் மாதத்தில் மிக முக்கியமான நாட்களை பார்த்தோம். இனி ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் போனோம். தேவையில்லாமல் பேசாத மிகச்சிறந்த பார்வையாளனான கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்கள் உங்களுக்கு குறிப்பாக கன்னி ராசி
அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் கன்னி ராசிக்கு 2வது இடமான வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் கேது பகவான், 5வது ஸ்தானமான பஞ்சஸ்தானம் அல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமாக அமர்ந்திருக்கின்றார். களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது இடத்தில் செவ்வாய் மற்றும் குரு, புதன், ராகு, சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். பாக்யஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 9வது இடத்தில் சூரியனும், ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 10வது இடத்தில் சந்திர பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கின்றார்கள். இப்போ இந்த ஜூன் மாதம் கன்னி ராசி அன்பர்களை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே அதிகம் பேசாமல் இருக்கின்ற உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த மாதம் நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கக்கூடியவர் தான் நீங்கள். ஏன்னா அதிகம் பேசாமல் இருக்கணும், ஆனால் அது ஏற்கனவே உங்கள் குணாதிசயங்களில் ஒன்று. காரணம், கேது பகவான் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். நீங்கள் எதையாவது சொல்ல போக அது உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது குடும்பமாகட்டும், வேலை செய்கின்ற இடமாகட்டும், நட்பு வட்டத்தில் ஆகட்டும், எல்லா இடத்திலுமே நம்ம சொல்கிறது தவறாக புரிந்து கொள்ளுகின்ற காலமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரை நம்ம யாருக்கும் அட்வைஸ் செய்ய வேண்டாம் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி பண வரவு என்பது கொஞ்சம் தாமதமாக வருகின்ற வாய்ப்பு இருக்கும். ரொம்ப நாளாக நம்ம ஊதிய உயர்வு கேட்டுன்னு இருக்கோம், இன்னும் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னா கொஞ்சம் பொறுங்க, ஜூலை மாதம் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் அது கையில் பணமாக வருவதற்கு சற்று தாமதமாகலாம். வியாபாரம் சிறப்பாக இருக்கும், சுய தொழிலும் சிறப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஏற்கனவே நம்ம நியாயம் பேசாமல் சில இடங்களில் நம்ம அனுசரித்து போகிறது நல்லது. உதாரணமாக சொல்லணுன்னா, விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை அப்படிம்பாங்களே, அதுக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தில் சில நேரங்களில் மௌன யுத்தம் செய்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் 5வது இடத்துல நம்ம செஞ்ச புண்ணியங்கள், கர்ம வினைகள் 5வது இடத்துல இருந்து சனி பகவானாக நமக்கு நல்ல பலன்களை தர இருக்கின்றார்கள். பல நேரங்களில் சில விஷயங்களில் என்ன பண்ணுறதுன்னு குழம்பிட்டுருக்கும்போது தானாகவே ஒரு முடிவு தெரியும். நல்ல முடிவு, சரியான முடிவு உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பலன் காரணமாக உங்களுக்கு அந்த ஞானோதயம் பிறக்கும். பல சமயங்களில் நீங்கள் குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு முடிவு தானாகவே மேலே உங்களை ஆட்படுத்தும். அந்த முடிவு சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கான உறவு சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வரலாம், பேச்சில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். பண விஷயத்தில் குடும்பத்தில் நல்ல வசதியான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பண வரவு தாராளமாக இருக்கும், எந்த விதமான கவலையும் இல்லை. அதே நேரத்தில் புதன், ராகு, சுக்கிரன் 3மே பெரிய அளவில் உதவிகள் செய்யும்னு சொல்ல முடியாது இந்த ஜூன் மாதம். அதனால் நம்ம ரொம்ப நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பலருக்கும் சொல்ல வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சிகள் தோல்வியுறும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளை கேள்வி கேட்காம எந்த விஷயத்தையும் நம்ம பேச வேண்டாம். தேவையில்லாமல் ஆஜராகுதுங்கிறது சொல்லுவாங்க. அதாவது அவங்க நம்மக்கிட்ட சில விஷயங்களுக்கு ஆலோசனை கேட்டால் மட்டும் சொல்வது சிறப்பு. கேட்காமல் ஆஜராகுதுங்கிறது அவமானத்தை ஏற்படுத்துகின்ற விஷயமாக முடிந்துவிடும்.
சில எதிர்பாராத சிரமங்கள் வரக்கூடிய மாதம்தான் இது. பணமாக இருக்கட்டும், அல்லது குடும்ப சூழ்நிலை, அல்லது ஆரோக்கிய குறைபாடுகள் போன்ற விஷயங்களில் குடும்பமாகட்டும் தனக்காகட்டும் சில சங்கடங்கள் வந்து செல்லும். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் சரியாக போயிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜூன் மாதம் கொஞ்சம் கன்னிராசி என்பர்கள் பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க ஆபத்தானவர்கள் என்கின்ற வகையில் அல்ல. அவர்களோடு நீங்கள் பேசுகின்ற போதோ அல்லது உங்களுடைய செயல்பாடோ அவர்களுக்கு சில நேரங்களில் எரிச்சலை தரலாம். அதனால் உங்களுடைய குணாதிசயங்களை மாற்றுவதற்காகத்தான் பெண்களிடம் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னது. அதே மாதிரி தந்தையாருடன் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி கொள்ளாதீர்கள். தந்தையார் சொல்லுகின்ற கருத்து உங்களுக்கு ஏற்புடையதில்லை என்றால் அதை நாசுக்காக சொல்லிட்டு போயிடுங்க. அல்லது நீங்கள் மாறுபட்ட கருத்துக்களை செயல்படுத்தி விட்டு அதன் வெற்றியை தந்தையாரிடம் சொல்லுங்கள். தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணுறது, விதண்டாவாதம் செய்வது இதெல்லாமே பிரச்சனையாக மாறும். வேலை விஷயத்தில் ஒரு நிம்மதி திருப்தி இருக்கும். அப்பாடா நம்ம சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் வேலை இருக்கும், பண வரவும் இருக்கும், குழப்பம் இல்லாமல் நீங்கள் வேலை செய்கின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அது சொந்த தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாகட்டும், அல்லது அடிமை தொழிலாக இருந்தாலும் வேலை செய்கின்ற இடங்கள் சந்தோஷத்தை தரும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரை சிறப்பான ஒரு காலகட்டமாகத்தான் இந்த ஜூன் மாதம் பார்க்க வேண்டும். விடுமுறைக்கு பின் அவர்கள் பள்ளிக்கு செல்வது கூட சந்தோஷம்தான். ஆனால் அந்த பள்ளிக்கு செல்லுகின்ற அந்த சூழ்நிலை அபரிமிதமான சந்தோஷத்தை அவர்களுக்கு தரும். அவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும், எதிர்பார்த்த கல்லூரி, எதிர்பார்த்த பாடப்பிரிவு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்ம எல்லையை மீறி சங்கடங்கள் வரும். நம்ம வியாபாரம் செய்கின்ற இடத்துல கரண்ட் கட்டாலாம், அல்லது அந்த கடைக்கு வாசலில் ரோடை தோண்டி ஏதாவது சரி செய்யலாம். இந்த மாதிரி எதிர்பாராத சில நிகழ்வுகள் வரக்கூடும். அதை பொறுமையாக எதிர்கொள்வது நல்லது. பொதுவாகவே கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முடிஞ்சதுன்னா ராகு கேதுவுக்கு ஏதாவது சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யலாம். ராகு கேது கோவில் இருக்கும் பட்சத்தில் அதை வணங்கி வருவது சிறப்பு, அல்லது வழிபாடு செய்வது சிறப்பு. அல்லது அதிகாலை 6லேருந்து 7 மணிக்கு சனிக்கிழமை தோறும் அரச மரத்தை சுற்றி வருவது 9 முறை சுற்றி வருவது நல்லது. முடிந்தால் ராகு கேது காயத்ரி சொல்லலாம். மற்றபடி ஆஞ்சநேயரை வணங்குவது சிறப்பான பலனை தரும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.